பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு புதிய மாதத்தின் முதல் நாளுக்குள்ளே ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இம்மட்டும் உதவி செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள் முழுவதிலும் கூட இருந்தார், தாங்கினார், பாதுகாத்தார், உதவி செய்தார், ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார், அற்புதமாய் நடத்தி வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் வாக்குத்தத்தங்களின் தேவன். வேத புஸ்தகம் முழுவதும் அவருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைந்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து பலப்படுத்தி நடத்துகிற தேவன். அதனால் ஒவ்வொரு மாதமும் தேவன் என்ன வாக்கு கொடுக்கிறார் என்று அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து ஜெபித்து சுதந்திரித்து கொள்ளுகிற அனுபவத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இந்த மாதத்துக்கு ஆண்டவர் என்ன நன்மை வைத்திருக்கிறார், என்ன வாக்கு வைத்திருக்கிறார் என்று அவளோடு காத்திருக்கிறீங்கல்ல. ஏசாயா 41:13 நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறார். என் மகனே, என் மகள், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டு சொல்கிறார். நம்ம வாழ்க்கையில் பல சமயத்தில் தனிமை உணர்வு, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே, இந்த காரியத்தில் அவங்களுக்கெல்லாம் அவங்க அப்பா பெரிய வசதி உள்ளவர், உதவி செய்கிறாரு, இவங்க அப்பா ரொம்ப அரசியல்வாதிகளோட ரொம்ப தொடர்புடையவர், அவங்களுக்கு உதவி கிடைச்சிருது, இவங்களுக்கெல்லாம் அவங்க அப்பா இருக்கிறாங்க, பெரிய ஆளாக இருக்கிறாங்க, உதவி கிடைச்சிருது, எனக்கு அப்படி உதவி செய்ய யாருமே இல்லையே, நான் ஒரு ஏழை குடும்பம், எங்கள் அப்பா அம்மா ரொம்ப ஏழைகள், யார்கிட்ட போய் உதவி கேட்கக்கூடிய சூழ்நிலை கூட இல்லை, அதனால் தனித்து விடப்பட்ட நிலைமை, ஒரு உதவி இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது மாதிரி ஒரு உணர்வு, எனக்கு யாரும் துணையாக இல்லையே என்கிறதான ஒரு உணர்வு. அந்த மாதிரி நீங்கள் என்றைக்காவது யோசித்திருக்கிறீங்களா? அதுதான் மனசில் ஓடிக்கிட்டே இருக்குதா? ஆமாம், எனக்கு உதவி செய்ய ஆள் இல்லை, சும்மாட்டு பேசுவாங்க, அன்பாக இருப்பாங்க, அதெல்லாம் இருக்குது, உதவி செய்கிறதற்கு, தூக்கி விடுவதற்கு, கை தாங்குவதற்கு ஒரு ஆள் இல்லையே, அந்த மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு வந்திருக்குதா? இந்த மாதிரி உணர்வில் பாதிக்கப்படுறவங்க நிறைய பேர். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லார், என் மகனே, உனக்கு யார் இல்லாட்டானே, நான் இருக்கிற உனக்கு துணையாக. ஆண்டவர் சொல்கிறார், என் மகளே, நான் இருக்கிற உனக்கு துணையாக. இது ஆங்கில மதத்தில் வாசிக்கும்போது, ஃபியர் நாட், ஐ வில் ஹெல்ப் யூ, நான் உனக்கு உதவி செய்வேன். உதவி செய்தால் யார் இல்லைன்னு நினைக்கிறீங்கள? ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு உதவி செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். உனக்கு உதவி செய்வதற்காக நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த மாதத்தில் வர்ற நாட்களில் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் படித்து கொண்டிருந்த படிப்பில், வேலை செய்து கொண்டிருந்த வேலையில், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில், பிஸ்னஸில், ஊழியத்தில், எல்லா காரியத்திலும் உங்களுக்கு உதவி செய்யும்படி ஆண்டவர் இயேசு துணை நிற்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எவ்வளோ சந்தோஷம்! ஆண்டவரே வந்து நின்று, நான் இருக்கிறவனுக்கு, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், நான் உனக்கு உதவி செய்கிறேன், என்ன உதவி வேணும் கேளு அப்படின்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். சங்கீதம் 46:1 வாசிக்கும்போது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆண்டவர் எப்படிப்பட்டவராம்? ஆபத்தான காலத்தில் அனுகூலமான துணை, ப்ரெசன்ட் ஹெல்ப், அந்த நேரத்தில் உதவி செய்கிறவர். உங்களுக்கு ஆபத்தான ஒரு சூழ்நிலை, யாராவது வந்து என்னை காப்பாற்றின நலமாக இருக்குமே, உதவி செய்த நலமாக இருக்குமே, இந்த இக்கட்டிலிருந்து யாராவது அப்படின்னு தேடுறீங்களா? இயேசு உங்கள் பக்கத்தில் நிற்கிறார். நான் இருக்கிற உனக்கு அனுகூலமான துணை, நான் தான் உனக்கு அந்த நேரத்தில், அந்த சூழ்நிலையில், அந்த சமயத்தில் நான் உனக்கு உதவி செய்கிறேன். பேதுரு தனித்த ஒரு சூழ்நிலை, இயேசு தூரமாக இருக்கிறாரு, படகு தூரமாக இருக்குது, ரெண்டுக்கு நடுவில், கடல் நடுவில் நிற்கிறார். அமிழ்ந்து போகிற சூழ்நிலை, தனித்து, இப்போ சீசர்களோடையும் இல்லை, இயேசுவோடு இல்லை, தனியாக நிற்கிறாரு. அப்போ யார் எனக்கு துணைன்னு அமிழ்ந்து போனால் என்ன செய்யறேன்னு நினைக்கும் போது, அமிழ்ந்து போகும்போது ஆண்டவரே ரட்சினாரா, இயேசு உடனே கை தூக்கிட்டார். நான் இருக்கிற உனக்கு உதவி செய்ய, உனக்கு துணையாக இருக்க, ஏன் நீ என்ன பார்க்காதபடி சூழ்நிலையை பார்த்த? இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், இயேசு சொல்கிறார், மகளே, சூழ்நிலை பார்த்து பயந்துட்டியா? சூழ்நிலை பார்த்து கலங்கிக்கிட்டு இருக்கிறியா? மகனே, யாருமே இல்லாத மாதிரி தெரியுதா? இருட்டாக இருக்குது, காற்று வீசுது, தனித்து விடப்பட்ட மாதிரி இருக்குது, என்ன பண்ணன்னு தெரியல, இதை யார்கிட்ட சொல்லி அவங்க புரிந்து கொள்வாங்களா, எனக்கு உதவி செய்வாங்களா, தப்பாக புரிந்து கொள்வாங்களோ, எனக்கு உதவி செய்ய மறுத்துருவாங்களோ, அப்படி சூழ்நிலையில் கலங்கிக்கிட்டே இருக்குதா இருதயம்? இயேசு சொல்கிறாரு, நான் இருக்கிறேன், பயப்படாத, ஏற்ற துணை,
உனக்கு ப்ரெசண்ட் ஹெல்ப், ஏற்ற நேரத்தில் அனுகூலமான ஒரு துணையாக நான் இருக்கிறேன், பயப்படாத அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் எதுக்கெல்லாம் நமக்கு துணை நின்று உதவி செய்கிறார் தெரியுமா? முதலாவது நம்முடைய ஆத்மா. அதில் தான் தேவன் ரொம்ப அக்கறையாக இருக்கிறார். 33ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நம்முடைய ஆத்மா கர்த்தருக்கு காத்திருக்கிறாரு, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமுமானவர். என் ஆத்மா கர்த்தருக்கு காத்திருக்கிறாரு, அவர் தான் என் ஆத்மாவுக்கு துணை. ஏன்னா இந்த ஆத்மாவில் தான் சில சமயம் கலக்கம் இருக்கிறாரு. கலங்கின ஆத்மா, அந்த ஆத்மாவில் ஒரு கலக்கம், ஒரு பயம் உண்டாகுது. ஏன்னா இந்த ஆத்மாவை தான் சாத்தான் கரைப்படுத்துவதற்கு முயற்சி பண்ணுகிறான். இந்த ஆத்மா தான் ஆண்டவரோடு நாம் இணைந்து வாழ்வதற்கும், அவரோடு பேசவும், அவருடைய குரலை கேட்கவும், அவருக்குள்ளே மகிழ்ந்திருக்கவும் நம்முடைய ஆத்மாவில் தான் ஆண்டவர் ரட்சிப்பின் சந்தோஷத்தை தருகிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அப்போ இந்த ஆத்மாவை கரைப்படுத்தி விட்டால், பாவத்துக்குள்ளாக்கி விட்டால் தேவன் வாசம் பண்ண முடியாது. தேவனுடைய பிரசன்னம் தடைப்பட்டு விடும். அப்போ இந்த ஆத்மாவிலே பயம், கலக்கம் இதெல்லாம் சுலபமாய் கொண்டு வந்து விடலாம் என்று பிசாசானவர் முயற்சி பண்ணுகிறார். ஆனால் 94ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தில் பக்தன் சொல்கிறத பாருங்க, கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால் என் ஆத்மா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும். கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறார், அவர் என் ஆத்மாவுக்கு துணையாக இருக்கிறார். அப்படி இல்லாமல் இருந்திருந்தா அவ்வளோதான் என் வாழ்க்கை, அப்படியே இருளுக்குள்ளே போயிருக்கும் என்பதாய் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அவர் நமக்கு துணையாக இருப்பார். நம்ம வாழ்கிற சூழ்நிலை, வேலை செய்கிறது, பிஸ்னஸ் செய்கிறது, அல்லது வாழ்கிற அந்த வாழ்க்கை முறை, நிறைய பாவங்கள், பாவ சோதனைகள் பக்கத்தில் நெருக்குது. நம்மை கரைப்படுத்தி, ஆத்மாவை கரைப்படுத்தி தேவனை விட்டு நம்மை பிரிக்க பல காரியங்கள் சூழ்ந்து வருது. எப்படி வாழ்கிறது ஒவ்வொரு நாளும் இந்த தடுமாற்றம். அந்த ஆண்டவர் நமக்கு துணை நின்று நம்முடைய ஆத்மாவை பாதுகாக்கிறவர். வேலை செய்து கொண்டிருந்த ஒரு வாலிபனை ஒரு நாள் ஆண்டவர் சந்தித்து, நீ வேலையெல்லாம் விட்டுட்டு வா, எனக்கு ஊழியம் செய்ய வா, நான் அதுக்கு தான் உன்னை ரட்சித்தேன், உன்னை சுகமாக்கி விடுதலையாக்கி உன்னை ஆசீர்வதிச்சிருக்கிறேன், வேலையை விட்டுட்டு வா அப்படின்னு கூப்பிடுகிறார். அப்போ இந்த வாலிபன் ஆண்டோடு பேசும்போது சொன்னான், நான் ரொம்ப பலவீனம் உள்ளவன் ஆண்டவரே, நான் ஒரு வேலை பார்த்துட்டு ஏதோ ஒரு வேலை செய்தால் நான் சின்ன தப்புன்னா கூட தெரியாது, நான் முழு நேரமாக ஊழியத்துக்கு வந்துட்டேன்னு வைங்க, நான் ஒரு தப்பு பண்ணிட்டா உங்களுக்கு அவமானம் ஆயிரும்ல, நான் ரொம்ப பலவீனம் உள்ளவன், கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, வாலிபத்தின் பாவங்கள், இந்த உலகத்தின் காரியங்கள், இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் இருக்கிறல்ல, சீக்கிரத்தில் எதுக்காவது அட்ராக்ட் ஆகி நான் உங்களை விட்டு உங்களுடைய நாமத்திற்கு ஒரு தூஷணம் உண்டாகிற மாதிரி நடந்துட்டா அது உங்களுக்கு அவமானம் தானே, அதனால் நான் அப்படியே இருந்துட்டு போகிறேன், என்னால் ஒரு பரிசுத்தமாக நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தமாக என்னால் வாழ முடியுமா அப்படின்றதெல்லாம் என்னை குறித்து எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லை. அப்போ ஆண்டவர் சொன்னார், உன்னை நீ நம்ப வேண்டாம், என்ன நம்பு, நான் உன்னை பாதுகாப்பேன். உன்னை ரட்சித்தவர், உன்னை அழைக்கிறவர் உன் ஆத்மாவை பாதுகாக்க மாட்டேன்னா நான் பாதுகாப்பேன். நான் உனக்கு துணையாக இருப்பேன், நீ பரிசுத்தமாக வாழ நான் துணையாக இருப்பேன். நீ கடைசி வரைக்கும், உன் வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் நான் உனக்கு துணையாக இருந்து உன்னை பரிசுத்தமாக பாதுகாத்த நான் நடத்துவேன், நீ பயப்படாத. என் கையிலேருந்து ஒருத்தர் உன்னை பறித்து கொள்ள முடியாது, எதுவும் உன்னை தீட்டுப்படுத்த விட மாட்டேன், நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னோன்னே, சரி நான் என்னை நம்பி வரல, என் பலத்தை பற்றி, என் பலத்தை குறித்து எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் ரொம்ப பலவீனம் உள்ளவன், ஆனால் உம்முடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறேன், உம்முடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், நீ ஒப்பு கொடுத்தான். ஆண்டவர் பாருங்கள் அற்புதமாக நடத்தி, எத்தனையோ பாவ சோதனை, போராட்டம், நெருக்கம் வந்த போதிலும் ஆண்டவர் துணையாய் நின்று பாதுகாத்து பரிசுத்தப்படுத்தி நடத்தி கடைசி வரை நடத்திட்டார். ஆண்டவர் என்ன வாக்கு கொடுத்தாரோ அதன்படி கடைசி வரை துணையாய் நின்று வழி நடத்திட்டார். பாருங்கள், அவருக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை அந்த ஊழியக்காரருக்கு. ஆண்டவர் கடைசி வரை எனக்கு வாக்கு கொடுத்தபடி எனக்கு துணையாய் நின்று என் ஆத்மாவை பரிசுத்தமாய் காத்து கொண்டாரேன்னு எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. அதே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், என் மகனே, என் மகளே, நீ எங்கே வேணாலும் வேலை செய்யலாம், எந்த சூழ்நிலை வேணாலும் இருக்கலாம், எந்த நாட்டில் வேணாலும் இருக்கலாம், இந்த நாட்டு சூழ்நிலை, இந்த பட்டணத்து சூழ்நிலை, இங்கே இந்த மாதிரி காரியம். தானியேல் பாபிலோன் தேசத்துக்கு போன போது பாவம் செய்கிற எல்லா சூழ்நிலையும் இருந்தது. அதுக்கு மத்தியில் தான் ஆண்டவர் கூட இருந்து பாதுகாத்தார்.
எகிப்து தேசத்துக்கு யோசேப்பு கொண்டு போகப்பட்ட போது பாவம் பக்கத்தில் தான் இருந்துச்சு, வீட்டுக்குள்ளேயே அவன் பக்கத்திலேயே தொந்தரவு பண்ணி கொண்டே இருந்தார். அந்த ஆண்டவர் பாதுகாத்தார்ல, அவருடைய ஆத்மாவை பாவத்தினால் கரைபடாதபடி காத்து கொண்டார்ல. அதே ஆண்டவர் தான் சொல்லார், என் மகளே பயப்படாத, என் மகனை பயப்படாத, நான் உன்னை காத்துக்கொள்ளுவேன். உன் ஆத்மா என்னுடைய பொறுப்பு. உன் ஆத்மாவை ரட்சித்தவர் நான் தானே, உன் ஆத்மாவுடைய பாவ கரைகளை கழுவி சுத்திகரித்தது நான் தானே. அப்போ கடைசி வரை உன்னை காத்துக்கொள்ள நான் வல்லவர். அதனால் நான் உனக்கு துணையாக இருந்து நடத்துவேன், நீ பயப்படாதேன்னு சொல்லுகிறான். அப்போ நம்முடைய ஆத்மாவை காத்துக்கொள்ளுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதுக்காக நமக்கு துணை நிற்கிற தேவன். ரெண்டாவது, இந்த உலகத்தில் நமக்கு பல எதிரிகள் இருக்கிறாங்க. அந்த எதிரிகளில் முக்கியமான எதிரி யார்? நம்ம 1 பேதுரு 5:8 வாசிக்கிறதுல எதிராளியாகிய பிசாசு. அவன் நமக்கு ஒரு யுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்போ இந்த யுத்தத்தில் நாம் தனியாக யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாது. நமக்கு ஒரு துணை தேவை, நமக்கு ஒரு பலன் தேவை. ஆண்டவர் தான் நமக்கு பலன். வேத புஸ்தகத்தில் 2 நாளாகமம் 32 பாருங்க, நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். உங்களுக்கு துணை நின்று உங்களுக்காக யுத்தம் பண்ண உங்களோடு கூட இருந்து யுத்தத்தை நடப்பிக்கிறவர் கர்த்தர். ஆண்டவர் சொல்றார், என் மகனே, என் மகளே, உன் எதிராளியாகிய பிசாசானவன் எத்தனை விதமான யுத்தங்களை உனக்கு விரோதமாய் பண்ணலாம். நீ படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல பலவிதமான யுத்தங்கள், பொல்லாத மனிதர்களை எழுப்பி, பொறாமை கொண்ட மக்களை எழுப்பி உனக்கு விரோதமாய் பேச வைக்கலாம், செயல்பட வைக்கலாம், உன் ஆசீர்வாதத்தை தடுக்க வைக்கலாம், உன்னை அழிக்க முயற்சி பண்ணலாம், உன்னை இல்லாமல் பண்ணிவிடும்படி போராடலாம். உனக்கு விரோதமாய் பொல்லாத மனிதர்கள், பொறாமை கொண்ட மக்களை எழுப்பி உன்னுடைய கிரியைகளை முடக்க, உன் செயல்களை முடக்க, உன்னுடைய ஆசீர்வாதத்தை தடுக்க பல முயற்சிகளை சாத்தான் பண்ணிக்கொண்டு யுத்தம் பண்ணிக்கொண்டே இருக்கலாம். இந்த யுத்தம் நமக்கு உண்டு. எபேசியர் 6:12 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? போராட்டம் உண்டு. பொல்லாத ஆவிகள், சாத்தானுடைய கிரியைகள், பொல்லாத மனிதர்களை எழுப்பி நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணிக்கொண்டே இருப்பான். உங்களுடைய குடும்பத்துக்கு விரோதமாய், உங்களுடைய தொழிலுக்கு விரோதமாய், உங்களுடைய வேலைக்கு விரோதமாய், உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி டிஸ்டர்ப் பண்ணிக்கொண்டே இருப்பான், யுத்தம் பண்ணிக்கொண்டே இருப்பான். பயப்படாதங்க. ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். அதான் வாக்கு கொடுக்கிறார். நம்மோடு கூட இருந்து நமக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர், துணை நிற்கிறவர். அவர் சொல்கிறார், நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். யுத்தத்தில் உன் பக்கத்தில் நான் இருப்பேன். இயேசுவை யாராவது ஜெயிக்க முடியுமா? இயேசுவை ஜெயிக்க ஒருத்தரால் முடியாது. அவர் தான் உங்கள் கூட இருந்து யுத்தம் பண்ணுகிறார். அதன் பிறகு என்ன, நீங்கள் ஜெயிப்பீங்க. தானியலின் காரியம் ஜெயமாக இருந்ததுன்னு தானியல் 6 கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம்ல. அப்போ அவருடைய காரியம், அவர் 4-5 ராஜாக்கள் காலத்தில் ஒரு அதிகாரியாக பணி செய்கிறவர். ஒருவர் அவரை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண முடியலை. தேவன் அவர்களை காரியம் முழுவதையும் ஜெயமாக்கி கொடுத்தார். மேல் அதிகாரிகள் மிரட்டுறாங்களா, பயமுறுத்துறாங்களா, உங்களுக்கு மேலே இருக்கிறவங்களை தூக்கிடுவேன், அடிச்சிருவேன், உங்களை தடுத்துருவேன் போராடுறாங்களா? ஒன்றும் பயப்பட, அவங்களுக்கு மேலே ஒருவர் இருக்கிறார். அவர் ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தா. அவர் சொல்கிறார், நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்பதாக ஆண்டவர் சொல்கிறார். சாத்தான் பல விதத்தில் யுத்தம் பண்ணினாலும் ஆண்டவர் நமக்கு துணை நிற்கிறதுனால நம்ம தோல்வி அடைய மாட்டோம். பயப்படாதங்க. ஏசாயா 50:9 கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? எனக்கு விரோதமாய் எழும்புகிறவன் யார்? எனக்கு விரோதமாய் கர்ச்சிக்கிறவன் யார்? கர்த்தர் எனக்கு துணை நிற்கிறார். பயப்படாதங்க. கர்த்தர் ஜெயம் தருவார். சாத்தான் எத்தனை விதமாக எழும்பினாலும். வட இந்தியாவுக்கு ஒரு முறை நான் ஊழியத்துக்கு போயிருந்த போது அங்கே சில மந்திரவாதிகளை நான் சந்தித்தேன். மந்திரவாதியாக இருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள். அதில் ஒரு அருமையான இன்ட்ரெஸ்டான ஒரு உண்மை சம்பவம் பாருங்கள். அதில் ஒரு மந்திரவாதி, அவருடைய தொழிலே மந்திரவாதம் பண்ணுறது, காசுக்காக மந்திரவாதம் பண்ணுவது, ஆட்களை முடக்கிறது, அழிக்கிறது, அதுக்கு காசு வாங்கி, அதான் அவருடைய பரம்பரை தொழிலாக பரம்பரையாக செய்து கொண்டு வருவது. அவளுக்கு ஒரு வாலிப மகள் இருந்தாள். அவள் இந்த மிஷினரிகள் இயேசுவை பற்றி சொன்னபோது, இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா, நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்தவர் என்று சொல்லி அந்த இயேசுவை தன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டாள். அப்போ இயேசு மசி தான் உண்மையான ஆண்டவர், அவருடைய பிள்ளையாக தன்னை அர்ப்பணித்து கொண்டு ஆண்டவரோடு வாழ ஆரம்பித்தாள். வீட்டில் ஜெபம் பண்ணுவாள், முழங்கால் பொடியிட்டு இயேசு கிறிஸ்துக்கிட்ட ஜெபம் பண்ணுவாள். இவள் பக்கத்து ரூமில் ஜெபிக்கிறாள்ல,
இந்த தகப்பனார் மந்திரவாதம் பண்ணுற குருவம் வச்சுருக்கிறார். அங்கே உட்காந்து மந்திரவாதம் பண்ண அந்த ஆவி வரமாட்டேங்குது. அவர் அந்த ஆவிகளை மந்திரவாதம் பண்ணி ஆவியை வர வச்சுட்டா மந்திரவாதம் பண்ணுவார். எவ்வளோ மந்திரவாதம் பண்ணாலும் அந்த ஆவி உள்ளே வர மாட்டேங்குது. ஏன்னா அவன் வீட்டில் வெளிச்சம் இருக்குது, இது மாதிரி உன் மக ஜெபம் பண்ணுகிறா, இயேசுன்ற நாமத்தை உச்சரிக்கிறதுனால எங்களால் வர முடியல அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு மகள் மேலே கோவம் வந்தார். மகளை கூப்பிட்டு சொன்னார், இந்த புதிய கடவுள் இயேசு மசி அப்படின்லாம் சொல்லக்கூடாது, வேண்டாம், நம்ம பரம்பரையாக நம்ம மந்திரவாதம் பண்ணுறதான் தொழில், அதை பாதிக்குது என்பதாய் பேசினார். மகள் சொன்னால், இல்லைப்பா அதெல்லாம் தப்பு, நீங்கள் கடவுள்னே வணங்குறீங்க, அதையே வச்சு மந்திரவாதம் பண்ணுறீங்க, குடும்பங்களை பாழாக்குறீங்க, அழிக்கிறீங்க, அது தப்பு, இந்த மாதிரி செய்யாதங்க. எனக்கு விசுவாசிக்கிற ஆண்டவர் இயேசு உண்மையானவர், பரிசுத்தமுள்ளவர், மெய்யான ஆண்டவர், நான் அவரை விட முடியாது, எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்தவர் இயேசு அப்படின்னு சொன்ன உடனே தகப்பனுக்கு மகளுக்கும் பிரச்சனை. இது சொல்கிற ஜெபம் பண்ணக்கூடாது, இல்லை நான் ஜெபிக்கிறேன், என் ரூமில் நான் ஜெபிக்கிறேன், நீ அங்கே ஜெபிச்சா கூட என்னால் மந்திரவாதம் செய்ய முடியல அப்படின்னு பெரிய போராட்டம். அதனால கோபத்தில் என்ன பண்ணிட்டார், மகளை வீட்டை விட்டு அனுப்பிட்டார். என் வீட்டுக்குள்ளே இருக்காது, இயேசு சொல்லிக்கிட்டு என் வீட்டை இருக்கக்கூடாது. அனுப்பிட்ட உடனே அதே கிராமத்தில் சொந்தக்காரங்க வீட்டில், சித்தப்பா பெரியப்பா நெருங்கின சொந்தம் இருக்குல்ல, அந்த மாதிரி வீட்டில் அந்த மகள் இருந்து வயல்வெளிக்கு வேலைக்கு போவாள். வேலைக்கு போயிட்டு அங்கே தங்கியிருப்பா, ஜெபம் பண்ணுவாள், கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தாள். இந்த தகப்பனுக்கு பெரிய ஒரு வைராக்கியம் என்னென்னா, நான் மந்திரவாதம் பண்ணி என் மகளை திரும்ப கொண்டு வரேன், இயேசுவை அவள் மறக்கடிக்கணும், இயேசுவை விட்டு அவளை பிரிக்கணும், திரும்ப என் வீட்டுக்கு இயேசு இல்லாமல் வரணும், அதுக்கு மந்திரவாதம் பண்ணேன்னு சொல்லி ஒரு நாள் உட்காந்து ராத்திரியில் பலி செலுத்தி, ரத்த பலி செலுத்தி மந்திரவாதம் செய்ய ஆரம்பித்தார். இதுக்கு மகளுக்கு விரோதமாய் ஆவியை ஏவி விட்டு அவளை தாக்கி அவளை பயப்படுத்தி திருப்பி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவருக்கு ரொம்ப கோபம், மகள் அதில் வரலன்னா அவள் செத்தாலும் பரவாயில்லை, இவள் இயேசு இயேசுன்னு சொல்கிறான்னு சொல்லி ரொம்ப பயங்கரமான வைராக்கியத்தோடு அவர் இரத்த பலியெல்லாம் கொடுத்து அப்படியே மந்திரவாதம் செய்து கொண்டு இருக்கிறார். நடு ராத்திரியில் மந்திரவாதம் பண்ணி கொண்டே இருக்கிறார். அப்போ அந்த ஆவி வரும். பொதுவாக அவர் எதை அடக்கி வச்சுருக்கார், அந்த ஆவி பேசும், அந்த ஆவியை ஏவி அனுப்புவார். அப்படி தான் இவர் அடக்கி வச்சிருக்கிற ஆவி வரும்னு காத்திருந்தா பிரகாசமான வெளிச்சம், அந்த வெளிச்சத்துக்கு நடுவில் இயேசு நிற்கிறார். இதுக்கு முறை இப்படி பார்த்ததே இல்லையா, இவ்வளோ பிரகாசமாக வெளிச்சமாக அது மாதிரி ஒரு நல்ல வெண் வஸ்திரம் தரித்து ஒரு பரிசுத்தமான ஒருவர் நிற்கிறார். இவர் யாருன்னே தெரியலையே, அவருக்கு தெரியல, அவனுக்கு அந்த ஆவி தான், அந்த அசுத்த ஆவி தான் தெரியும். தெரியலையே யார் இது, நான் உங்களை கூப்பிடலையே, நீங்கள் யார், நீங்கள் ஏன் வந்தீங்க அப்படின்னு சொல்லி இவர் கேட்டாரா. அவர் சொன்னார், நான் இயேசு, உன் மகள் ஆராதிக்கிற அந்த இயேசு. உன் மகளுக்கு விரோதமாக நீ மந்திரவாதம் பண்ணுறல, அது எனக்கு விரோதமாக செய்யப்படுகிற மந்திரவாதம். அவள் என்னுடைய மகள், என் மகளுக்காக நான் வந்திருக்கிறேன். நீ உன் மந்திரவாதத்தினால என்னுடைய மகளை நீ தொட முடியுமா? நான் சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை அறிந்து கொள் என்று சொல்லி, நீ இனி என் மகளுக்கு விரோதமாய் மந்திரவாதம் பண்ணினால் என் கரம் உனக்கு விரோதமாய் எழும்பும் என்று இயேசு பேசினவுடன் நடுங்கி திகைத்து தன்னை ஒப்பு கொடுத்து, இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா, இதெல்லாம் எனக்கு யாருமே சொல்லலையே, தெரியாதே, இப்படி ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு கடவுள், வல்லமை உள்ள கடவுள், என்னை மன்னிச்சிருங்க, நான் மந்திரவாதமே நீ செய்ய மாட்டேன், நான் உங்களை விசுவாசிக்கிறேன்னு ஒப்பு கொடுத்து ரட்சிக்கப்பட்டார் மந்திரவாதி. பாருங்களேன், கர்த்தர் யுத்தம் பண்ணுகிற தேவன். உங்களுக்கு விரோதமாக ஒருத்தர் மந்திரவாதம் பண்ணால் இயேசு போய் நிற்பார். என்னுடைய மகன், என்னுடைய மகள் மந்திரவாதம் பண்ணி பாருன்னு சவால் விடுவார். அதனால் உங்களுக்கு விரோதமாய் தீமை செய்ய சாத்தான் எத்தனை பேரை எழுப்பினாலும், வேலை செய்கிற இடத்துல இருக்கிற கிராமத்தில் பட்டணத்தில் எத்தனை பொல்லாத மனிதர்களை சாத்தான் எழுப்பினாலும் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்களுக்கு துணை நின்று ஆண்டு சொல்லுகிறார், நான் உனக்கு துணையாக நின்று யுத்தம் பண்ணுவேன், நீ பயப்படாதேன்னு ஆண்டு சொல்லுகிறார். அப்போ யுத்தம் பண்ணி நமக்கு ஜெயம் கொடுப்பதற்கு அவர் துணையாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி பல யுத்தங்கள் நடக்குதில்லை, பொறுப்பை விட்டுருங்க. ஆண்டவரே, நான் உங்கள் பிள்ளை, நான் உங்களுடைய குமாரன், உங்களுடைய குமாரத்தி, உங்கள் மகள், உங்களுடைய மகன், நீங்கள் எனக்கு யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, நீங்கள் எனக்கு துணையாக இருக்கீங்க, நீங்கள் பார்த்துக்கிடுங்க, நீ விட்டுருங்க, என்ன நடக்க நீ பாருங்கள். சூழ்நிலைகள் மாறும், காரியங்கள் மாறும். அவரை ஜெயிக்க இந்த உலகத்தில் ஒருவரால் முடியாது. அவரை ஜெயிக்க யாரால் முடியும்னு நினைக்கிறீங்க? 1000 மந்திரவாதி ஒன்று சேர்ந்தால் கூட இயேசுவை ஜெயிக்க முடியாது.
அவருடைய நாமத்தின் வல்லமைக்கு முன்பாக அத்தனை மந்திரவாதங்களை, பிசாசின் கிரியைகளை நடுங்கும். பொல்லாத மனிதர்கள் நடுங்கும்படி கர்த்தர் செய்வார். ஒன்றும் பயப்படாதங்க. இவங்கெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்வாங்க. தீமை செய்கிற பொறாமை உள்ள மக்கள். சாத்தான் அவங்களெல்லாம் எழுப்புவான். ஆனால் நீங்கள் பயப்படாதங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ பயப்படாத, நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்பதாய் சொல்லுகிறார். கடைசியாக மூன்றாவதாக இன்னொரு வேத வசனத்தில் ஒரு அருமையான காரியம் 2 தீமோத்தேயு 4:17 பவுல் என்ற பக்தன் சொல்றார், கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னை பலப்படுத்தினார். அவர் ஊழியக்காரர். பவுல் அப்போஸ்தலன் என்பவர் சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரர். அவருக்கு ஒரு பெரிய நெருக்க உபத்திரம் வருகிறார். ஊழியனாலே பாடு உண்டு. நீங்கள் ஊழியம் செய்கிறீங்களா, பாஸ்டாக இருக்கீங்களா, எவாஞ்சலிஸ்டா, தீர்க்கதரிசியா, அல்லது ஒரு அப்போஸ்தலனா, மிஷினரியா ஊழியம் செய்கிறீங்களா, ஊழியம் செய்தால் பாடுகள் வரும், கட்டாயம் வரும். எதிர்ப்பு வரும், நிந்தை வரும், நெருக்க வரும், பொய்யான குற்றச்சாட்டு வரும், பொய் கேஸு கூட போடுவாங்க. அதனால் நெருக்கம் கொடுக்குற மக்கள் இருப்பாங்க. ஊழியனாலே பாடுகள் தான். சிலுவை சுமந்தான ஊழியம் செய்யணும், இயேசுவை பின்பற்றணும். பயப்படாதுங்க. சில சமயம் நினைப்பீங்க, யாருமே இல்லையே எனக்கு உதவி செய்ய, தனித்து விடப்பட்ட மாதிரி இருக்குதேன்னு. இங்கே பவுல் கூட அவர் சொல்கிறாரு 16 நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில், அவர் கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்திட்டாங்க. அப்படி உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை. ஒரு பெரிய டீம் இருந்தாங்க, யாரும் கூட இல்லை. எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். பவுல் சொல்கிறார், எல்லாரும் கைவிட்டாங்க. ரோம் அரசாங்கப்பா, நம்ம போய் தலையிட்டால் நம்மளை பிடிச்சி உள்ளே வச்சுருவாங்க, நம்ம போய் பவுலுக்காக பேசினா நம்மளையும் உள்ளே வச்சு மாட்டிடுவாங்கன்னு பயந்து ஒருவரும் உதவி செய்யலை. எல்லாரும் கைவிட்டுட்டாங்க பவுலை. அவர் தனித்து நிற்கிறார். ஆனால் கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னை பலப்படுத்தினார். என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் புறஜாதியர் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தர் துணை நின்று உங்களை தப்புவிப்பார். கர்த்தருடைய ஊழியம் செய்யும் போது பாடுகள், பிரச்சனை, நெருக்கம் வரத்தான் செய்யும். அது இல்லாமல் ஊழியம் கிடையாது. ஆனால் கர்த்தர் உங்களை தனிமையாக விட மாட்டார். நான் இருக்கிறேன், நான் கூட இருக்கிறேன், நான் பார்த்து கொள்ளவேன். ஆண்டவர் கூட நின்று உதவி செய்கிற ஒரு ஆண்டவர். பீகாரில் ஒரு மலைப்பகுதியில் நிறைய கிராமங்கள் இருக்கிறது. மிஷினரிகள் போய் அந்த மக்களுக்கு இயேசுவை அறிவித்து நற்செய்தி சொல்லி நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்கள ஸ்கூலெல்லாம் கட்டி அவங்கள படிக்க வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ஊரில் அரசாங்கத்துக்கு விரோதமாக செயல்படுகிற ஒரு தீவிரவாத அமைப்பு இருக்கிறாரு. அவங்க துப்பாக்கியெல்லாம் கூட வச்சுருப்பாங்க. காடுகளில் தான் அவங்க மலைப்பகுதிகளில் தான் அவங்க வசிப்பாங்க. இவங்க இந்த கிறிஸ்தவங்க இந்த மக்களெல்லாம் நல்வழிப்படுத்துகிறாங்க, படிக்க வைக்கிறாங்கன்னு சொல்லணும் கோபம். ஏன்னா இவங்க படிப்பறிவு இல்லாமல் இப்படியே இருந்தால் தான் இவங்களும் பயமுறுத்தி அவங்கள தங்களுடைய விருப்பத்தின்படி செய்ய வைக்க முடியும். இப்போ அவங்களும் படித்த நல்ல பெரிய ஆள் ஆகிட்டா நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க மாட்டாங்க, நம்ம பயமுறுத்தலுக்குள்ளே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி இவங்க மேலே அவங்களுக்கு பயங்கர கோபம். அதனால் ஒரு நாள் அந்த மலைப்பகுதியில் ஒரு பெரிய திருவிழா, ஊர் திருவிழா. அதுக்கு பல கிராமத்திலேருந்து மக்கள் திரளாய் கூடுவாங்க. அப்போ இந்த மிஷினரிகள் 2 குடும்பம் இருந்தாங்க, கணவன் மனைவி 2 குடும்பம். நம்ம இந்த சமயத்தில் போனால் நிறைய மக்கள் வருவாங்க, அவங்களுக்கு போய் நற்செய்தி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆத்துமாக்களை குறித்த பாரத்தோடு ஊழியம் செய்ய போனாங்க. அந்த பிரதர்ஸ் சொன்னாங்க, நாங்கள் இந்த பக்கம் ஊழியம் செய்கிறோம், நீங்கள் 2 பேரும் இந்த பக்கமாக போய் வாய்ப்பு கிடைக்கிறபடி இயேசுவை நற்செய்தியை சொல்லுங்கன்னு. சரின்னு சொல்லி சகோதரர்கள் 2 பேர் ஒரு பக்கம் போயிட்டாங்க, 2 சகோதரிகள் ஒரு பக்கம். அது அந்த திருவிழா கூட்டத்தில் நிறைய மக்கள், அதில் அந்த மக்களோட பேசி நற்செய்தியை அறிவித்து கொண்டிருந்தாங்க. அங்கே 2 இந்த தீவிரவாத அமைப்பை சார்ந்த 2 பேர் துப்பாக்கியோடு வந்துட்டாங்க. இந்த சகோதரிமாரை துப்பாக்கியை நீட்டிட்டாங்க. மற்றவங்களாம் பயந்து விலகி போயிட்டாங்கன்னா இவங்களை அப்படியே காட்டுக்குள்ளே துப்பாக்கி முன்னையில் கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்றைக்கி அவ்வளோதான், அவங்கள கொன்னுறோன்னு சொல்கிற மாதிரி அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இவங்க சத்தம் போட முடியாது. அவங்க கணவன்மார் அடுத்த பகுதியில் இருக்காங்க, ரொம்ப தூரத்தில். இந்த மாதிரி இவங்க கையில் எப்பவும் துப்பாக்கி வச்சுருப்பாங்க, யாரும் காப்பாற்ற முன் வர மாட்டாங்க. அவ்வளோதான், இவங்க காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. தனியாக விடப்பட்ட நிலைமை. என்ன செய்கிறது? ஒரு மரண கட்டில் நிற்கிறோம், மரணம் முன்னால் நெருக்கிறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரே வழி இயேசு மட்டும்தான். ஆண்டவரே நீங்கள் தான் எங்களுக்கு துணை அப்படின்னு சொல்லி
ஆண்டவரை கூப்பிட்டாங்க. திடீரென்று அந்த காட்டுக்குள்ளே ஒரு கம்பீரமாய் ஒரு மனிதர் வந்தார். அவர் வந்து, என்னடா பண்ணுறீங்க, ஓடி போங்கடா அப்படின்னு சொன்னார் பாருங்க. இவங்க கையில் துப்பாக்கி இருக்குது, அவர் கையில் துப்பாக்கி ஒன்றுமே இல்லை, வெறும் கையோடு நிற்கிறார். ஆனால் அவருடைய வார்த்தை கேட்டோன்னு 2 பேரும் பயந்து நடுங்கி 2 பேரும் விட்டுட்டு ஓடியே போயிட்டாங்க. இவங்களுக்கு ஆச்சரியம், இந்த ஆள்கிட்ட ஆயுதமும் கிடையாது, அவங்க துப்பாக்கி வர வச்சுருக்கிறாங்க, பயங்கரமான ஆட்கள், எப்படி பயந்து ஓடிட்டாங்க. இவர் சொன்னார், என் பின்னால் வாங்கன்னு கூட்டிகிட்டு வந்து அந்த திருவிழா நடக்கிற இடத்துல எல்லையில் கொண்டு விட்டுட்டார். இவங்க நேரம் அவங்க கணவன் மாதிரி எங்கே தேடி கண்டுபிடிச்சி போனாங்க. அடுத்த பக்கம் நாங்கள் போய் சொன்னாங்க, இந்த மாதிரி அந்த தீவிரவாதிகள் வந்து துப்பாக்கி முனையில் எங்களை கூட்டிகிட்டு போயிட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஆண்டவர் தான் நாங்கள் கூப்பிட்டோம், திடீர்னு ஒரு ஆள் வந்தார், எங்களை பாதுகாப்பாக கொண்டு வந்திருக்கிறாரு, அவரை பாருங்கன்னு திருப்பி பார்த்தா அந்த ஆளை காணோம். தேடுறாங்க, அந்த ஆளை காணோம், அப்படி ஒரு ஆளே கிடையாதுன்றாங்க. அப்போ தான் அவங்க அறிந்து கொண்டாங்க, கர்த்தர் நமக்கு துணை நின்று இந்த ஊழியத்தில் நம்ம இந்த ஆபத்தில் இந்த பாதுகாத்திருக்கிறார். நமக்கு துணை நிற்கிற கர்த்தர் தான் ஒரு தூதனை அனுப்பி அற்புதமாய் பாதுகாத்திருக்கிறார் என்று சொல்லி தேவனை துதித்து மகிமைப்படுத்தினார்கள். இயற்கைக்கு மேற்பட்ட விதமாய் நிறைய மிராக்கிள்ஸ் ஆண்டவர் அற்புதமாய் தன்னுடைய ஊழியர்களை பாதுகாக்கிறார். நீ ஊழியம் செய்கிறதுனால எதிர்ப்புகள், நிந்தைகள், போராட்டங்கள், பொய்யான குற்றச்சாட்டுகள், வழக்குகள், உங்களை அழிச்சு விடும்படி எழும்புகிற மனிதர்கள், பயப்படாருங்க. உங்கள் கூட இருக்கிறவர் பெரியவர். அன்றைக்கு தனித்து விடப்பட்ட நிலைமையில் பவுல் நின்ற போதிலும், எல்லாரும் கைவிட்டு விலகி ஓடின போதிலும் கர்த்தர் துணை நின்றார். ஊழியத்தில் துணை நின்று பலப்படுத்தினார். பவுலை, பயப்படாத, நான் இருக்கிறவனுக்கு துணைக்கு கூட. இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்லார், என் மகனை பயப்படாத, என் மகளை பயப்படாத, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், நீ என்னுடையவன், ஊழியம் என்னுடையது, சபை என்னுடையது, நான் அல்லவா உன்னை பாதுகாத்து நடத்தும், ஏன் பயப்படுகிறாய், நான் உனக்கு துணையாக இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்கிறார். பிறகு எதுக்கு பயப்படுறீங்க? அவர் துணையாக இருந்து உதவி செய்கிறவர். உங்கள் பண காரியத்தில் உதவி செய்வார், ஆட்கள் காரியத்தில் உதவி செய்வார். நீங்கள் எங்கே போனாலும் என்ன காரியத்தில் உதவி செய்கிற ஒரு அற்புதமான ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு உதவி செய்யும்படி துணை நிற்கிறேன். ஆண்டவர் பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே நீங்கள் எனக்கு துணையாக இருக்கிறீங்க, அது எனக்கு போதும். யார் என் கூட இல்லாட்டாலும், யார் என்னை விட்டு விலகினாலும் நீங்கள் எனக்கு துணையாக இருக்கிறீங்க. என் வாழ்நாள் முழுவதிலும் அவர் துணையாக இருப்பார். கடைசி வரைக்கும் அவர் துணையாக இருப்பார். பயப்படாதங்க. அவர் தான் சொல்லுகிறார். இப்போ அவரை நோக்கி ஜெபிக்க போகிறோம். இந்த நாட்களில் எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீங்க? உங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற மனிதர்கள், உங்களுடைய ஆத்மாவை கரைப்படுத்தக்கூடிய பாவ போராட்டம், சோதனைகள், எப்படி நிற்க போகிறேன், எப்படி பரிசுத்தமாக வாழ போகிறேன்னு கலங்குறீங்களா? இந்த பொல்லாத மனிதர்கள் எழும்பிட்டாங்களே, என்னை அழிக்கும்படி அவங்க இதெல்லாம் செய்கிறாங்களே, என்ன பண்ணுறதுன்னு கலங்குறீங்களா? இப்படி ஒரு வியாதி வந்துச்சு, தேவை வந்துட்டு, இதுக்கு என்ன பண்ண, அதுக்கு என்ன பண்ண, யார் எனக்கு உதவி செய்ய இருக்கிறாங்க, நான் தன்னித்து விடப்பட்டிருக்கிறேன், அங்கலாய்க்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், எதுக்கு கலங்குற, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், ஐ வில் ஹெல்ப் யூ, நான் உனக்கு உதவி செய்கிறேன், என்ன உதவி உனக்கு வேணும்? ஆண்டவர் நீங்கள் தான் வாய் தரேன், ஆண்டவரே இந்த காரியத்தில் எனக்கு உதவி செய்யுங்க, என் குடும்பத்தில் இந்த அற்புதம் நடக்கணும், என் பிள்ளைகள் காரியத்தில் இந்த மாதிரி வழி திறக்கப்படணும், ஆண்டவரே இந்த காரியத்தில் எனக்கு ஒரு அற்புதம் செய்து என்னுடைய பயம் கலக்கத்தை நீங்கள் மாற்றணும், என்னை இந்த மாதிரி சூழ்ந்திருக்கிற பொல்லாதவள் கையிலேருந்து என்னை காப்பாற்றும்படி எனக்கு அற்புதம் செய்யணும். உங்களுக்கு என்ன வேணும், என்ன அற்புதம் வேணும்? இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். உங்களுக்காக சிலுவையில் தன்னையே பலியாய் கொடுத்தவர் அல்லவா அவர்? உயிரே கொடுத்திருக்கிறார், ரத்தம் சிந்தி இருக்கிறார். உங்களுக்காக ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா? மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு தான் சொல்லுகிறார், நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், நீ எதுக்கு பயப்படுகிறாய் என்று. இப்போ ஜெபிக்க போகிற அவரை நோக்கி, ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தம் எனக்குரியது, எனக்கு துணையாக இருக்கிறீங்க, என்னுடைய ஆத்மாவை நீங்கள் காத்து கொள்ளுவீங்க, எல்லா பாவ சோதனைக்கு விலக்கி காத்து கொள்ளுவீங்க, எனக்கு விரோதமாக சத்துரு எழும்பி இருக்கிறான், பொல்லாத மனிதர்கள் எழும்பி இருக்கிறாங்க, எனக்கு ஜெயம் கொடுப்பீர், என்னை காத்துக்கொள்ள எனக்கு துணையாக இருக்கிறீர் சொல்லணும். ஊழியத்தில் ஆண்டவர் நான் செய்கிற ஊழியத்தில் எனக்கு விரோதமாக எத்தனை போராட்டம்,
நீங்கள் எனக்கு துணையாக இருக்கிறீங்க, ஸ்தோத்திரம், நான் விசுவாசிக்கிறேன்னு விசுவாசத்தை அறிக்கை செய்து ஜெபிங்க. ஒவ்வொரு நாளும் அற்புதத்தை காண்பீங்க. ஆண்டவருடைய உதவி உங்களுக்கு வந்து கொண்டே இருப்பதை பார்ப்பீங்க. இன்றைக்கும் அவர் உங்களுக்கு உதவி செய்ய இறங்கி இருக்கிறார். இன்றைக்கு எந்த காரியத்துக்கு பயப்படுறீங்களோ அந்த காரியத்தில் ஒரு அற்புதம் செய்வார். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஒவ்வொரு நாளும் செய்வார். வாழ்நாள் முழுவதும் செய்வார். பயப்படாதங்க. நாம் ஜெபிக்கலாம். அப்படி ஆண்டவரை நோக்கி பாருங்க. தகப்பனே, நீர் கொடுத்த இந்த வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னீரே. எனக்கு உதவி செய்ய எனக்கு துணையாயிருக்கிற என் ஆண்டவர் இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த மகனை பாரும், இந்த மகளை பாரும். பயந்து கலங்கி இருக்கிறவனுடைய பிள்ளைகளை பொழுது பலப்படுத்தும். அவருடைய பயங்கள் உள்ளத்தை விட்டு விலகட்டும், கலக்கங்கள் உள்ளத்தை விட்டு விலகட்டும். நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு துணையாய் நின்று அற்புதம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பாவ சோதனைகள், பாவ போராட்டங்கள், பரிசுத்தமாய் வாழ முடியவில்லையே, என்னால் கடைசி வரை பரிசுத்தமாய் வாழ முடியுமா என்று கலங்குகிற பிள்ளைகளை பாரும். இப்பொழுது பரிசுத்தாவின் வல்லமையினால் அவளை ஆட்கொண்டு பலப்படுத்தி தைரியப்படுத்தி அவளை பரிசுத்தத்தின் பாதையிலே நடத்தும். அவருடைய ஆத்மாவை தீட்டுப்படாதபடி பாதுகாத்து கொள்ளும். பாவ கரைகள் உள்ளே வந்துவிடாதபடி அவளை பாதுகாத்து நடத்தும். உம்முடைய இரத்தத்தின் பாதுகாப்புகள் ஒப்பு கொடுக்கிறேன். நீ துணை நின்று கூட இருந்து பாதுகாத்தவளை நடத்தும். இதோ இவர்களுக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற பொல்லாத மனிதர்கள், பொல்லாத ஆவிகள், சாத்தானுடைய கிரியைகள், பெல்லிசோனிய மந்திர வல்லமைகள், துறைத்தனம் பண்ணுகிற ஆவிகள், அந்தகார வல்லமைகள், இதோ இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற அதிகாரத்திலே கிரியை செய்கிற ஆவிகள், வேலையிலே, குடும்பத்திலே, பிஸ்னஸிலே, ஊழியத்திலே, இருக்கிற இடத்திலே இவர்களை டிஸ்டர்ப் பண்ணி கொண்டிருக்கிற பொல்லாத ஆவிகளுக்கு விரோதமாய் நாங்கள் வருகிறோம். நீர் எங்களுக்கு துணை நிற்கிறபடியால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெயம் எடுக்கிறோம். எங்களுக்காக துணை நின்று யுத்தம் பண்ணுகிறபடியால் பொல்லாத சாத்தானுடைய கிரியைகள் முடக்கப்பட்டு போகட்டும். எதிர்ப்பின் வல்லமைகள் கட்டப்பட்டு போகட்டும். எங்களுக்கு விரோதமாய் பிசாசு எழுப்பியிருக்கிற பொல்லாத மனிதருடைய சதி திட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காமல் போகட்டும். தடைப்படுத்துகிற ஆவிகள் விலகட்டும். என்னுடைய உயர்வை, ப்ரமோஷனை, ஆசீர்வாதத்தை தடுக்கிற ஆவிகள் விலகட்டும். உம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெயம் உண்டாகட்டும். கூட இருந்து துணை நின்று ஜெயம் கொடுத்து ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே, அவருடைய தேவைகளை சந்தியும், குறைவுகளை நிறைவாக்கும். இந்த மாதத்தில், இந்த நாட்கள் அவங்க வேண்டிக் கொள்ளுகிற காரியத்தில் அற்புதத்தை காணணும். ஆண்டவரே, ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். சபை நடத்துகிற ஊழியர்கள், சுவிசேஷம் அறிவிக்கிறவர்கள், சிறுவர் வாலிபர் ஊழியம் செய்கிறவங்க, ஜெபக்கூட்டம் நடத்துகிறவங்க, எழுப்புதலுக்காய் பிரயாசப்படுகிறவர்கள், மிஷனரிமார்கள், தீர்க்க தரிசிகள், போதகர்கள், ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இவளுக்கு விரோதமாய் சாத்தானி எழுப்பியிருக்கிற பொல்லாத மனிதர்களின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் முடக்கப்பட்டு போகட்டும். பவுலுக்கு துணை நின்று பலப்படுத்தி ஜெயம் கொடுத்த தேவன் நீர். இப்பொழுது பிள்ளைகளுக்கு விரோதமாய், இந்த ஊழியர்களுக்கு விரோதமாய், ஊழியங்களுக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற கோலியாத்துகள் விழட்டும் இயேசுவின் நாமத்தினால். அதனுடைய நெற்றியிலே கல்லை பதிக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். முகங்குப்புற வெட்கப்பட்டு விழுந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தின். தடைகள் விலகட்டும். பொல்லாத சாத்தானுடைய கிரியைகள் விலகட்டும். ஊழியத்துக்கு விரோதமாய், ஊழியர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சாத்தானுடைய கிரியைகள் முகங்குப்புற விழுந்து போவதாக, அழிந்து போவதாக. நீர் ஜெயம் கொடுக்கிற தேவனாய் கூட இருந்து இன்றைக்கு ஜெயம் தருகிறீர். நன்றி. இன்றைக்கு கூட இந்த சூழ்நிலைகள் மாறட்டும். எதிர்ப்பின் சூழ்நிலைகள் மாறட்டும். விரோதமாய் எழும்புகிறவர்கள் காணாமல் போவார்கள் ஆக. விரோதமாய் எழும்புகிறவர்கள் உம்முடைய பிள்ளைகளுடைய பட்சத்தில் வரும்படி மாற்றத்தை உண்டாக்குவீராக. அவர்கள் வெட்கப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தில். நீர் ஜெயம் தருகிறீர். நீர் யுத்தம் பண்ணுகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, நீர் வாக்கு கொடுத்தபடி நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னபடி ஒவ்வொரு காரியத்திலும் பிள்ளைகளுக்கு துணை நின்று, வியாபாரத்திலே துணை நின்று ஆசீர்வதியும், படிக்கிற காரியத்திலே துணை நின்று ஜெயம் கொடுத்து நடத்தும், ஊழிய காரியத்திலே துணை நின்று ஊழியத்தின் எல்லைகளை ஆசீர்வதித்து விஸ்தாரமாக்கி அருளும். ஆண்டவரை, விவசாயம் செய்கிற பிள்ளைகள், நிலத்திலே பயிரிடுகிற பிள்ளைகளுக்கு துணை நின்று அறுவடையை பெருக பண்ணும். ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தை அருளை செய்து துணை நின்று மேன்மைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி,
என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோஸ்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவர். தினமும் இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி ஒவ்வொரு காரியத்துக்கும் நீர் துணை நிற்கிறீர், எனக்கு உதவி செய்யும்படி துணை நிற்கிறீர், ஸ்தோத்திரம்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்தை செய்யுங்க. படிப்பில், வேலையில், பிஸ்னஸில், ஊழியத்தில், குடும்ப காரியத்தில், பிள்ளைகள் காரியத்தில், எந்த காரியமானாலும் இயேசுவே நீங்கள் எனக்கு துணையாக இருக்கிறீங்க, என் கூட வர்றீங்க, எனக்கு ஜெயம் கொடுக்குறீங்க, ஸ்தோத்திரம்னு சொல்லிக்கிட்டே செய்யுங்க. ஜெயத்தை காண்பீங்க. ஆமேன்.